ஜீனியஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஐன்ஸ்டீனோட இந்த முகம் தான். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஐன்ஸ்டீன் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சயின்டிஃபிக் பிகினர். ஐன்ஸ்டீன் தன்னோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா சைல்டுஹுட் ப்ராப்ளம்ஸ், ஸ்கூல் லைஃப் ப்ராப்ளம்ஸ், ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ், காலேஜ் லைஃப் ப்ராப்ளம்ஸ், காலேஜ் முடிச்சுட்டு அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், சயின்டிஃபிக் லைஃப் ப்ராப்ளம்ஸ், மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம்ஸ், ஹிட்லர்னால அவருக்கு வந்த ப்ராப்ளம்ஸ், அண்ட் தென் அமெரிக்காவில் அவருக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ், ஃபைனலாக அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை தொடர்ந்து வந்த ப்ராப்ளம்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் தான். ஆனால் அவரோட சின்ன வயசுல அவரால் ஒழுங்காக பேசக்கூட முடியல. மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட 2-3 வயசுக்கு அப்புறம் தான் வந்து அவர் பேசவே ஸ்டார்ட் பண்ணாரு. ஈவன் அந்த டைம்ல வார்த்தைகள் வந்து திக்கி திக்கியும், அது இல்லாமல் சில வார்த்தைகளை வந்து ஒரு 2-3 தடவை வந்து ரிப்பீட் பண்ற இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருந்தது. இதனாலே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் லேட்டர் வந்து அவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. இதுக்கடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஸ்கூல் லைஃப் பார்த்தோம்னா, அவரோட ஸ்கூல் லைஃப்ங்கிறது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் படிச்ச அந்த ஸ்கூல் வந்து மனப்பாடம் பண்ண சொல்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆனது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து எதையுமே வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்து தெரிஞ்சுக்க விரும்பினாரு. ஸோ இதனாலே வந்து அவருக்கு அந்த ஸ்கூல் லைஃப் பிடிக்காததுனால பெரும்பாலான ஸ்டாஃப்ஸ் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு லேசியான பர்சன், இவருக்கு வந்து படிக்கவே லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி தான் வந்து இவரை ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்கு அப்போ தெரியல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பிற்காலத்தில் இயற்பியல் உலகத்தையே வந்து புரட்டி போட போறாரு அப்படின்னு. அவரோட ஸ்கூலோட டீச்சிங் மெத்தட் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே வந்து ஓனா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நிறைய சயின்டிஸ்டோட புக்ஸ்லாம் வந்து படிச்சு அவரோட வயசுல இருந்த மற்ற மாணவர்களை விட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து தானா படிச்சு பித்தாகரஸ் தியரம், கால்குலஸ் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஸ்கூல் லைஃபோட இறுதி கட்டத்துல வந்து அவரோட அப்பா பண்ண பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுனால வீட்டோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுக்காக இவங்க ஃபேமிலி வந்து ஜெர்மனில இருந்து இத்தாலிக்கு மூவ் ஆகுறாங்க. இந்த டைம்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனிலேயே இருந்து அவரோட ஸ்கூல் லைஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா தான் வந்து இத்தாலியில அவரோட ஃபேமிலியோட ஜாயின் ஆகுறாங்க. தென் ஐன்ஸ்டீனோட காலேஜ் லைஃப்பை பத்தி பார்த்தா எல்லா தந்தை மகன் மாதிரியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இந்த முரண்பாடு இருக்கு. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அப்பா வந்து தன்னை போலவே ஒரு இன்ஜினியரா தன்னோட மகனை ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தன்னோட விருப்பப்படி பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை படிக்கிறதுக்கு சூஸ் பண்றாரு. 1895ல ஸ்விஸ் ஃபெடரல் பாலிடெக்னிக் ஸ்கூல்ல வந்து இவர் என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்றாரு. அந்த டைம்ல இவர் என்ட்ரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு யங் ஏஜ் அப்படின்னாலும் ஸ்பெஷல் பர்மிஷனோட இவர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் அப்ளை பண்றாரு. அந்த என்ட்ரன்ஸ்ல இவர் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல குட் மார்க் ஸ்கோர் பண்ணாலும் லாங்குவேஜஸ் அண்ட் பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இவர் ஃபெயில் ஆகுறாரு. இவருக்கு பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்த இந்த நாலேஜை புரிஞ்சுக்கிட்ட அந்த காலேஜோட டைரக்டர் வந்து இவருக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸ் மூலியமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஃபர்ஸ்ட் தன்னோட ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்கூல் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த இயர் வந்து அப்ளை பண்ண சொல்றாரு. ஸோ அதே மாதிரி தான் 1896ல இவரோட டிப்ளமோ கோர்ஸை வந்து ஆரா அப்படிங்கிற இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் ரீஅப்ளை பண்றாரு. இந்த முறை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆயிடுறாரு. இதனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 4 இயர் டீச்சிங் டிப்ளமோ ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட காலேஜ் லைஃபோட ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபெயில் ஆகி அப்புறமா ரீஅப்ளை பண்ணி மறுபடியும் சான்ஸ் கிடைச்சதான் அவர் காலேஜுக்கு என்ட்ரி ஆகுறாரு. நெக்ஸ்ட் இவரோட காலேஜ் லைஃப் பார்த்தோம்னா இவருக்கு இந்த காலேஜோட டீச்சிங் மெத்தட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான டீச்சிங் மெத்தடா தோணுது. அதனால இவர் வந்து அங்க எடுக்கிற கிளாஸஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இவர் ஓனாவே புக்ஸ் எடுத்து ரீட் பண்றாரு. உதாரணமா இவர் ஐசக் நியூட்டன், ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், ஹென்ரிச் ஹெட்ஸ் இந்த மாதிரியான ஃபேமஸ் சயின்டிஸ்டோட புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓனாவே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து கிளாஸஸை வந்து ஸ்கிப் பண்றதுனால இவரோட ப்ரொஃபசர்ஸ்க்கும் இவருக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. எனிவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஃபைனலா இந்த காலேஜோட எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றாரு. பட் இதுக்கு வந்து இவரோட ஃப்ரெண்டான கிராஸ்மேன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஏன்னா அவரு தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவர் எடுத்த நோட்ஸை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொடுப்பாரு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை வந்து எப்படி கிளியர் பண்ணிட்டாரு. அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னா, என்னதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆயிருந்தாலும் இவர் வந்து ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் எடுத்து தான் பாஸ் பண்ணாரு. இதனால இவரால் வந்து யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து இவர் கிடைக்கல. ஏன்னா இவரோட இந்த ஆட்டிடியூட் பிடிக்காத இந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து இவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இதனாலேயே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியா ஜாப் வாங்கினாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஜாப் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து கஷ்டப்பட்டாரு.
இதுக்கப்புறம் 1902, அதாவது 1900 இவர் கிராஜுவேட் ஆனாலும் 1902 தான் வந்து இவருக்கு ஜாப் கிடைக்குது. அதுவுமே இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கிராஸ்மேனோட அப்பா மூலியமா தான் இவருக்கு இந்த ஜாப் கிடைக்குது. அது என்னன்னா ஸ்விஸ் பேட்டன் ஆஃபீஸ்ல ஒரு 3rd லெவல் கிளர்க்கா வந்து இவருக்கு போஸ்டிங் கிடைக்குது. இவரோட வேலை என்னன்னா பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி அது வந்து பேட்டன்ட்டுக்கு டிசர்வ்டா இல்லையா அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்கிறது தான். ஆரம்பத்துல வேலையே கிடைக்காம இருந்த ஐன்ஸ்டீனுக்கு இந்த வேலை கிடைச்சதுனால அவரோட ஃபினான்ஷியலா வந்து ஓரளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தது. இருந்தாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வந்து இது ஒரு கிளர்க் போஸ்டிங்கா தான் இருந்தது. ஸோ இவர் நினைச்ச மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆக முடியல. அது மட்டும் இல்லாம இந்த வேலையில இவருக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸை வந்து ரிவ்யூ பண்றதா இருந்ததுனால இவரோட ஓன் ரிசர்ச்சுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்னன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சயின்டிபிக் லைஃப்ல இவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் ஒரு கிளர்க்கா வேலை பார்த்துக்கிட்டே இவர் கிடைக்கிற அந்த டைம்ல வந்து இவரோட பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ்ல வந்து இவர் ரிசர்ச் பண்றாரு. அந்த வகையில 1905 அப்படிங்கிறது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட லைஃப் ஹிஸ்டரியில வந்து ஒரு மிராக்கிள் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட ஃபேமஸான 4 டிஃபரெண்ட் டிஸ்கவரிஸை வந்து பப்ளிஷ் பண்றாரு. என்னதான் இவர் ஒரே வருஷத்துல 4 டிஃபரெண்ட் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாலும் இவரோட சில கான்செப்ட்ஸ் வந்து மற்ற சயின்டிஸ்ட்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியல. இதனாலே இவரோட கண்டுபிடிப்புகள் வந்து எல்லா சயின்டிஸ்டாலையும் ஏத்துக்க முடியல. இது ஒரு விவாதத்துக்குரியதாகவே இருந்தது. ஃபைனலி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிச்ல வந்து வேலை கிடைக்குது. இதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஓரளவுக்கு குறையுது. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து தன்னோட ரிசர்ச்ல வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் 1915ல ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. இதுவுமே நிறைய சயின்டிஸ்ட்களால ஏற்றுக்கொள்ளப்படல. ஃபைனலா 1919ல சர் ஆர்தர் எட்டிங்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட தலைமையில போன ஒரு குழு தான் ஸ்டார்ல இருந்து வர லைட்டோட பார்த்து சன்னால வந்து பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சோலார் எக்லிப்ஸ் அப்ப வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஓவர் நைட்ல ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆகுறாரு. என்னதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாலும் இவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து உடனே கிடைக்கல. குறிப்பா இவரோட ஸ்பெஷல் டிஸ்கவரியான தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு வந்து நோபல் பரிசு தர்றதுல வந்து அந்த கமிட்டிக்கு வந்து ரொம்ப தயக்கம் காட்டினாங்க. இருந்தாலும் 1921ல வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு தன்னோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக நோபல் பரிசு வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது. 1922ல வந்து அவரு நோபல் பரிசு ரிசீவ் பண்றாரு. இப்படிதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்னதான் கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன்ஸை கொடுத்திருந்தாலும் எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ண முடியலங்கிறதுனால எல்லாத்தாரையும் அதை புரிஞ்சிக்க முடியலங்கிறதுனால அவரோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக ஃபைனலா அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்குது. தென் அவரோட மேரேஜ் லைஃப் பத்தி பார்த்தோம்னா 1903ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன் கூட படிச்ச மெலிவா மெரிச்சை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இந்த சக்சஸ்க்கு அவங்க ஒய்ஃபும் அவரோட ஃப்ரெண்டு கிராஸ்மேனுமே வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஐன்ஸ்டீனுக்கும் மெலிவாக்கும் இருந்த கருத்து முரண்பாடு காரணமா 1914ல வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதே மாதிரி 1990ல இவங்க டிவோர்ஸுமே வாங்குறாங்க. டிவோர்ஸ் வாங்கும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா தனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் போது அந்த மொத்த பிரைஸ் அமௌண்ட்டையும் வந்து குடும்பத்துக்காக நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு மெலிவாக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட நோபல் பிரைஸ் வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை மெலிவாக்கே கொடுத்துட்டாரு. தென் ஹிட்லரால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்னதான் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனில இருந்ததுனால அந்த டைம்ல ஜெர்மனியை கண்ட்ரோல் எடுத்த ஹிட்லரோட படை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு யூதரா இருக்கிறதுனால நிறைய அடக்குமுறைக்கு வந்து ஆளானாரு. இதனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனில இருந்து அமெரிக்காவுக்கு வந்து மூவ் ஆயிட்டாரு. ஈவன் அமெரிக்காலையுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அமைதிக்கு ஆதரவாகவும் போருக்கு எதிராகவும் நிறவெறிக்கு எதிராகவும் செயல்பட்டதுனால அமெரிக்க அரசாங்கம் வந்து இவரை வந்து ஒரு கண்காணிப்பிலேயே வச்சிருந்தது. எனிவே இவருக்கு அகெயின்ஸ்டா எந்த வித ஆதாரமும் இல்லாததுனால இவரை வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டாங்க. என்னதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட லைஃப்ல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருந்தாலும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணியிருக்காரு. ஈவன் அவரோட கடைசி காலகட்டம் வரை அவர் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ் எல்லாம் யூனிஃபை பண்ற மாதிரி யூனிஃபை ஃபீல்டு தியரி அப்படிங்கிற ஒரு தியரி உருவாக்க ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த தியரியை வந்து டெவலப் பண்றதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. வாழும்போது தான் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் வந்து சும்மா இல்லாம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை எடுத்து ஒரு ஜார்ல போட்டு அவர் ரிசர்ச் பர்பஸ்க்காக வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்படிதான் நம்ம எல்லாருக்கும் ஜீனியஸ் அப்படின்னாலே ஞாபகம் வர்ற வேர்ல்டு ஃபேமஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட சின்ன வயசுல பேச முடியாம இருந்ததுல இருந்து அவரோட ஃபேமிலியோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ல இருந்து அவரோட காலேஜ் என்ட்ரன்ஸ்ல ஃபெயில் ஆகி தென் அவருக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சி அங்கேயுமே அந்த டீச்சிங் மெத்தட் பிடிக்காம ஓனா படிச்சு நிறைய கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாம்ஸ்ல எப்படியோ ஜஸ்ட் பாஸ் ஆகி கிராஜுவேட் ஆனாலும் வேலை கிடைக்காம சில வருஷங்கள் கஷ்டப்பட்டு
ஃபைனலா தனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பேட்டன் ஜாப் கிடைச்சி அதுல அவருக்கு கிடைச்ச டைம்ல ரிசர்ச் பண்ணி தான் அவரு தன்னோட கண்டுபிடிப்புகளை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த கண்டுபிடிப்புகளும் ஆரம்பத்துல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படல. இருந்தாலும் அவர் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி தென் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த கான்செப்டுமே வந்து ஆரம்பத்துல மத்தவங்களால ஏத்துக்கப்படல. தென் சர் ஆர்தர் எட்டிங்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட டீம் வந்து இவரோட தியரிக்கான ப்ரூஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஃபேமஸ் ஆகுறாரு. அதே மாதிரி என்னதான் இவர் பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் இவர் வந்து யூனிஃபைடு ஃபீல்டு தியரி அப்படிங்கிற ஒன்றை டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவரால் அது முடியல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கும்போது அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட்னு நம்ம நினைக்கிறவங்க எல்லாமே தன்னோட குழந்தை பருவத்துல இருந்து இந்த நிலையை அடையறதுக்கு பல பிரச்சனைகளை வந்து கடந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸ் பர்சன்ஸோட லைஃப்ல இருக்கிற லெசன்ஸை நம்மளும் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்கிரேட் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.